பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால் விலகி நிற்கும் விசுவாசிகள் என்கிற தலைப்பிலே தேவன் நம்மோடு இடைப்பட்டு வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாளைக்குள்ள தேவன் விதித்த கற்பனையை விட்டு என்ன பண்ணிட்டாங்க? விலகி போயிட்டாங்க. தேவன் அதை வேதனையோடு சொன்னதை நான் நேற்று சொன்னேன். இன்றைக்கி தாவீது ஒரு அனுபவத்தை சொல்கிறாரு. அதை சொல்லிவிட்டு நான் தொடர்ந்து இதை பற்றி பேசுகிறேன். பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 101வது சங்கீதம் அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். சங்கீதம் 101:3 நான் படிக்கிறேன் பாருங்கள். தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. வழி விலகிறவங்களுடைய செய்கையை நான் வெறுக்கிறேன், அது ஒருபோது என்ன செய்யாது, பற்றாது. இதை நல்லா நீங்கள் கவனிக்கணும். தாவீது வைராக்கியத்தோடு சொன்ன வார்த்தை. இன்றைக்கி ஊழியங்களை கொஞ்சம் பாருங்களா. அந்த காலத்தில் இருந்த ஊழியங்களுக்கும் இப்போ இருக்கிற ஊழியத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் இப்படி சொல்கிறேன், அந்த காலத்தில் ஊழியங்கள் குறைவு, சபைகள் குறைவு, ஆனால் ஒரு குவாலிட்டி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி தடுக்கி விழுந்தா சர்ச் இருக்குது, குவாலிட்டி கிடையாது. சபையில் என்ன இல்லை, சரியான சத்தியம் கிடையாது, சரியான உபதேசம் கிடையாது. ஒரு சின்ன விளக்கம் மட்டும் சொல்கிறேன், அதை நான் வேதனையோடு சொல்கிறேன். அந்த காலத்தில் சபைகள் இருக்கும், அதுக்கு பின்னால் ஒரே ஒரு வெள்ளை துணியோ இல்லைனா ஒரு கலர். இப்போ சிஎஸ்ஐயில் போனால் ஒரு ஆல்டர் இருக்கும், சிஎஸ்ஐ சபையில் ஒரு ஆல்டர் இருக்கும். ஒரு பெண்டிகாஸ் சர்ச்சுக்கு நீங்கள் போனீங்கன்னா பின்னால் ஒரு வெள்ளை கலர் துணி இருக்கும், ஸ்க்ரீன் இருக்கும். இல்லைன்னா சில இடங்களில் பச்சை கலரோ இல்லை ரெட் கலரோ ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். இப்போ நீங்கள் சபைக்கு போனீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்குது? கலராக லைட்டு. நான் சில சபைகள் பேர்லாம் வேண்டாம், வேதனையோடு சொல்கிறேன். அது எப்படி எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லிடுறேன். அதை தான் மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா அப்படி கலராக அப்படி ஒளி வீசுகிற விளக்கு அப்படி பார்த்தீங்கன்னா கீழேருந்து அப்படி லைட் அடிக்கும். ஃபுல் பீட்டில் கீழேருந்து லைட் அடிக்கும், அப்படி புகை வர்ற மாதிரி கலர் லைட் போட்டு கர்த்தருக்கு ஆராதனை. அந்த காலத்தில் ஆனால் ஒரு சில திருச்சபையில் இன்றைக்கி அப்படி தான் இருக்கும். சிஎஸ்ஐயோ ரோமன் கேத்தலிக்கோ அதில் மாறலை. ஆனால் பெண்டிகாஸுங்கிற பேரில் இன்றைக்கி சில பேர் பண்ணுற அக்கிரமம் தாங்க முடியல. பெந்தைகோஸ்த உபதேசம் நல்ல உபதேசம்தான், ஆனால் அந்த பெந்தைகோஸ்த உபதேசத்தில் சிலர் அதை தவறாக வழி நடத்திக்கிட்டு இருக்காங்கிறத வேதனையோடு சொல்கிறேன். சில சபைகளில் அப்படியே லைட் அப்படி ஒளி விளக்குகள் வீசும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் சினிமா பார்ப்பேன், தேட்டருக்கு போகும்போது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த தேட்டரில் சினிமா போடும்போது சினிமா ஓடும். அப்போது ஹீரோ வருவார் பாருங்கள். ஹீரோ வரும்போது அந்த ஸ்க்ரீனை சுற்றி நேரம் லைட்டுமா கலர் லைட் எரியும். என்னது? ஹீரோ வரும்போது கலராக என்ன லைட் எரியும். உடனே எல்லோரும் ஓன்னு கத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது உலகத்தான் செஞ்சது. அந்த உலகத்தான் செஞ்சது தான் இன்றைக்கி நம்ம போதகர்மார்கள்லாம் சபைக்குள்ளே கொண்டு அப்படி லைட்டு போட்டு ஐயா, வழி விலகிறவனுடைய செய்கையை நான் வெறுக்கிறேன். நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட விளக்கு வைத்து ஆராதிக்கிற ஆராதனை நான் வெறுக்கிறேன். கலர் லைட்டு போட்டு புகை போட்டு தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு ஆராதனை செய்கிறத வெறுக்கிறேன். தேவன் உங்களை எச்சரிக்கிறாரு. ஐயா, அது தேவ சமூகம். ஐயா நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, எங்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் புகை போட்டார்கள், அதெல்லாம் எடுத்தால் நேராயிரம் வேண்டாம், சரியா? அது எதுக்கு ஒப்பாக இருக்குது? அது ஜபம், தூபம், துதி, அதுக்கு ஒப்பாக இருக்குது. அதை கொண்டு எங்கள் கலர் லைட்டில் கொண்டு உலகத்தான் செய்கிறத நீ செய்யாத, உலகத்தை சபைக்குள்ளே கொண்டு வராத. ஆராதனை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கட்டும். இன்றைக்கி ஆராதனை என்கிற பெயரில் சபை வழி விலகி போயிட்டு, வழி விலகிறவன் செய்கையை நான் வெறுக்கிறேன் என்று தாவீது சொல்கிறான். அதை நானும் சொல்கிறேன். நாங்கள் சபையில் ஆட்டம்லாம் போட மாட்டோம். தலையை விரித்து போட்டுட்டு பொட்டை பிள்ளையில் 10 பிள்ளையில் ஒரே ட்ரெஸ்ஸை மேலே ஏற்றி விட்டுட்டு கலர் லைட்டு போட்டுட்டு புகை போட்டுட்டு ஆடலாம் மாட்டோம். அப்படி ஆடுறதை வெறுக்கிறேன். அந்த ஆராதனை தேவனுக்கு பிரியமானதல்ல. உங்களை யோசிச்சு பாருங்கள். பயபக்தியாக கர்த்தருக்கு பயந்து பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு ஒரு காரியத்தை பார்ப்போம். காட் bless you.